வழியாக வந்துட்டோம். டோர் ஓப்பன் பண்ணலாம், அங்கே போகலாம். இந்த ஃப்ளோரா மேலே ஃப்ளோரா தான் நினைக்கிறேன். ப்ளூ கலர் டோருன்னு சொன்னாங்க. செக் பண்ணி பார்த்தலாம். அதுக்குள்ள வந்துருச்சு. கைஸ் உள்ளே வந்துட்டேன். ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்கேன். ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி அலோனா வீடியோ எடுக்க, அதுவும் ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டோரிலாம் கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, பயந்துருவீங்க. யாரு? பசங்க யாராச்சும் சொல்லிடுறாங்களா டோர் நாக் பண்ணி? காற்று காடி இருக்குமோ? எனிவே கைஸ், ஒரு வழியாக உள்ளே வந்துட்டேன். யூஸ்வலாக இந்த மாதிரி அலோன் சேலஞ்சஸ் அபண்டன்ட் ஹாண்டட் பில்டிங்ஸில் நான் பண்ணியிருக்கேன். முதல் முறையாக இந்த மாதிரி ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஹாண்டட் அப்பார்ட்மெண்ட்டில் ஃபுல் நைட் ஸ்டே பண்ண போகிறோம். ஓவர் நைட் சேலஞ்ச் பண்ண போகிறோம். அண்ட் இங்கே இருக்க ஆத்மாக்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ண போகிறோம். டோட்டலாக இந்த கம்ப்ளீட் அப்பார்ட்மெண்ட்டை நம்ம ஸ்டே பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான அனுபவத்தை இந்த வீடியோ உங்கள் எல்லோரும் கொடுக்க போகுது. இப்போ டைம் கரெக்டாக 4:30 or 5 அந்த மாதிரி இருக்கும். நான் கரெக்டாக நாளைக்கு காலையில் 10 மணி வரைக்கும் இந்த வீட்டில் தனியாக தங்க போகிறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சுற்றி காட்டிடுறேன் இந்த வீட்டை. செம சூப்பராக இருக்கணும். கலர் பேட்டர்ன்ஸ், லைட்டு, இதெல்லாம். இந்த என்டையர் அப்பார்ட்மெண்ட்லேயே எனக்கு இந்த பால்கனி ரொம்ப பிடிச்சிருக்கு. செம சூப்பராக இருக்குது. கார்டனிங்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் விட்டுருக்காங்க மெயின்டைன் பண்ணாமல். சூப்பராக இருக்குது. ஐ லவ் திஸ் வியூ. என் ஃபேஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு டயர்டாக இருக்கேன்னு. நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறேன். அதுக்கப்புறம் நிறைய ஒர்க் இருக்குது நமக்கு இன்றைக்கி. ஒன் பை ஒன்னாக பண்ணுவோம் எல்லாத்தையும். லெட்ஸ் கோ இன்சைட். லாக் தி டோர். என்னடா இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் நான் மட்டும் தனியாக இருக்கேனேன்னு நினைக்காதீங்க. என் கூட நைட்டு 3 பேர் வர போகிறாங்க. இங்கே தான் இருக்காங்க எங்கேயோ. இங்கே இருக்க பேங்கில் தான் சொல்கிறேன். ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஈகர்லி. ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் ரிலாக்ஸ் ஆகிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஒரு முறை வீடு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு சன்செட் ஆனதும் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். பை. Hello guys, welcome back to another pay video. இந்த பர்டிகுலர் வீடியோ உங்க எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கொடுக்க போகுது. இந்த அபார்ட்மெண்ட்டோட ஓனர் நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்க ஒரே காரணத்தினால மட்டும்தான் இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம ஸ்டே பண்ணி ஓவர் நைட் சேலஞ்ச் பண்ணி வீடியோ எடுக்க முடியுது. வீடியோட பிகினிங்லேயே இந்த வீட்டோட ஹோம் டூர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கறதுக்கு பக்காவாக நீட் அண்ட் க்ளீனாக ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக இருக்கு. இது எப்படி ஹாண்டடாக இருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. பட் சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு. ஒரு இரவு இந்த அபார்ட்மெண்ட்டில் தங்கிட்டு இருந்த என்டையர் ஃபேமிலியுமே ரொம்பவே மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க.
இருக்காங்க. போலீஸ் இங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி இது ஒரு சூசைட்னு டிக்ளேர் பண்ணிடுறாங்க. ஆனா சூசைட் பண்ணதுக்கான எந்தவித எவிடன்ஸுமே இங்க இல்ல. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க நெய்பர்ஸ் எல்லாருமே எக்ஸ்ட்ரீமான பேரநார்மல் ஆக்டிவிட்டியை ஃபீல் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மேல இருக்க அபார்ட்மெண்ட்லயும் சரி கீழே இருக்க அபார்ட்மெண்ட்லயும் சரி பயங்கரமான ஆக்டிவிட்டிஸை ஃபீல் பண்ணியிருக்காங்க. நைட்டு 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் சில மாதங்கள் கழிச்சு வேற ஒரு ஃபேமிலி இந்த அபார்ட்மெண்ட்ல தங்கலான்னு வந்திருக்காங்க. எக்ஸாக்ட்லி 1 மந்த்துக்கு அப்புறம் அந்த குடும்பத்துல ஒருத்தர் மர்மமான முறையில் இறந்து போறாரு. இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா இவர் இறந்து போனதும் இதுக்கு முன்னாடி அந்த சம்பவத்துல 4 பேர் இறந்து போனாங்கல்ல, அதுவும் சேம் டேட். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து சில குடும்பங்கள் இங்க இருந்து வெக்கேட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியூர்ல இருந்து வந்த ஒரு பிசினஸ்மேன் இந்த அபார்ட்மெண்ட்டை ரொம்பவே கம்மியான ரேட்டுக்கு வாங்கியிருக்காரு. வாங்கினது மட்டும் இல்லாம இந்த அபார்ட்மெண்ட்டை கம்ப்ளீட்டா ரீடிசைன் பண்ணி புதுசா ஆக்கியிருக்காரு. இந்த அபார்ட்மெண்ட் உங்களுக்கு இப்ப புதுசா தெரியறதுக்கான காரணமும் அதுதான். இப்போ இந்த அபார்ட்மெண்டோட ஓனர் இது அவ்வளவா பெருசா யூஸ் பண்றது இல்ல. இந்த ஓனர் கிட்டத்தட்ட 6 மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. யாருமே இந்த வீட்டுக்கு இன்னும் வரல. என்னதான் இந்த அபார்ட்மெண்ட் இப்ப ரெண்டுக்கு அவைலபிளா இருந்தாலும் யாருமே இங்க வந்து ஸ்டே பண்ண தயாரா இல்ல. வெளியூர்ல வேற ஏதாச்சும் ஸ்டேட்ல இருந்து யாராச்சும் இங்க வந்து தங்கினாதான் உண்டு. அதுவும் வரவங்களுக்கு இந்த இடத்தோட ஹிஸ்டரி தெரியாத வரைக்கும் தான். தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருவாங்க. லக்கிலி எனக்கு இந்த இடத்துல ஸ்டே பண்ணி வீடியோ எடுக்க பெர்மிஷன் அண்ட் அக்சஸ் கிடைச்சிருக்கு. இதை பத்தி நான் கேள்விப்பட்டதுல இருந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். எப்போ இந்த அபார்ட்மெண்ட்குள்ள போய் நம்ம ஸ்டே பண்ண போறோம், அது மட்டும் இல்லாம இவங்க எப்படி இறந்தாங்க, இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கும், அதுக்கு முன்னாடி இங்க யாரு இருந்தாங்க, இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ் என் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கான ப்ராப்பரான பதில்களும் எனக்கு வரல. ஸோ இன்னைக்கு நைட் ஃபுல்லா இந்த அபார்ட்மெண்ட்ல ஸ்டே பண்ணி கம்ப்ளீட்டா இந்த இடத்த நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இந்த வீடியோ நான் ஒரு வித்தியாசமான முறையில் உங்க எல்லாருக்கும் பிரசன்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ஒரு புதுமையான ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பேய்த்தனத்துக்கு எல்லாம் ரெடி ஆயிடுங்க. சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எனிவே நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா வீடியோவில் அங்கங்கே சொல்கிறேன். அப்படி இல்லைனா வீடியோட பிகினிங்கில் வாய்ஸ் ஓவர்லேயே கொடுத்துட்றேன். இப்போ டைம் 7 மணிக்கு மேலே ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாம் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுறேங்க. எல்லாம் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ரெடியாக இருக்கேன், தயாராக இருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் ஸோ குட். வீடு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இவ்வளோ பெரிய அழகான அப்பார்ட்மெண்ட்டில் நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன்னு நினைக்கும் போது லைட்டாக பயமாக இருந்தாலும் ஒரு பக்கம் பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப அமைதியாக இருக்குது. குண்டோசியை தூக்கி இப்படி டம்முன்னு கீழே போட்டால் கூட டிங்குன்னு ஒரு சவுண்டு வரும் போல், அந்த அளவுக்கு அமைதியாக இருக்குது. இங்கே பக்கத்துலேயே அப்பார்ட்மெண்ட்லாம் கூட இருக்குது. பால்கனியே பயங்கர சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம சில் பண்ணுறதுக்கு அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். 2-3 ரூம் இருக்குது. ஏதாவது ஒரு ரூமை சூஸ் பண்ணி நம்ம அங்கே படுத்துடலாம். இதில் இருக்க ஒரு ரூம்குள்ளே மட்டும் நம்ம போக முடியாது. ஏன்னா ஓனரோட பர்சனல் திங்ஸ்லாம் அந்த ரூம்குள்ளே இருக்கிறதுனால அதை அவர் லாக் பண்ணி வச்சிருக்காரு. அதனால அதுக்குள்ளே மட்டும் போக முடியாது. ஒரு இடம் விடாமல், ஒரு இன்ச் விடாமல் நம்ம அலசி ஆராய்ச்சிடலாம். ரெடியாக இருக்கீங்களா? லெட்ஸ் கோ. இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்களும் நானும் மட்டும்தான். எனக்கு நீங்கள், உங்களுக்கு நான். ஒருத்தருக்கு ஒவ்வொருத்தர் துணை. நீங்கள் இருக்க தைரியத்தில் தான் இந்த மாதிரி தனியாலாம் வந்து இந்த மாதிரி அபண்டன்ட் பிளேஸ், ஹாண்டட் பிளேஸ்லாம் வந்து சுற்றிட்டு இருக்கேன். எப்பயுமே துணையாக இருங்க. எப்பயுமே எனக்காக உங்களோட ப்ரேயர்ஸை வழக்கம் போல் கொடுத்துட்டே இருங்க. உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதமும் அன்பும் தான் என்னை இவ்வளோ சேஃபாக வச்சுருக்குன்னு நான் எப்பவுமே நம்புவேன். ஸோ எப்பயும் போல் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. இப்போ டைம் ஆயிடுச்சு. அடுத்து நான் என்ன பண்ணணும்னா, இந்த ஹாலில் ஒரு கேமராவும் அப்புறம் நான் தூங்க போகிற அந்த பெட்ரூம்லேயும் ஒரு கேமரா வைக்க போகிறேன். இன்றைக்கி நமக்கு நிறைய டைம் இருக்குது. நைட் ஃபுல்லாக இங்கே தான் தங்க போகிறோம், தூங்க போகிறோம்னு சொல்லக்கூடாது. தூக்கம் எனக்கு கோவிந்தா தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 12 மணிக்கு மேலே ஒரு பவர் நேப் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம கேமராலாம் வைக்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். கொஞ்சம் கேமராலாம் கனெக்ட் பண்ணுறது ஒரு தலைவலி பிடிச்ச வேலை. அதை முடிச்சுட்டு வந்து நம்ம மீட் பண்ணலாம். சரிங்களா? ரெக்கார்ட் ஆகுது. வீடியோ முடிதானே? எல்லா ரூம்லயும் ஒரு டிவி வச்சிருக்காங்க.
இந்த கேமரா கண்டினியூஸாக ரெக்கார்ட் ஆகாது, நடுவில் பேட்டரி தீந்துடும். அப்போ மட்டும் நான் வந்து பேட்டரி மாற்றணும். மொத்தம் 5 பேட்டரி இருக்குது. ஸோ நோ வரிஸ். நடுவில் மட்டும் பேட்டரி மாற்றணும். அது மட்டும்தான் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். பட் அது பிரச்சனை இல்லை. பக்கத்து ரூமில் தானே இருக்கேன். நான் தூங்க போகிற ரூமில் நைட் விஷன் கேமரா வச்சுருக்கேன். ஹால்லேயும் ஒரு நைட் விஷன் கேமரா. இந்த ரூமில் மட்டும் நம்ம இந்த DJI கேமரா வச்சுருக்கோம். நல்லா வைடாக இருக்கும். எல்லா லைட்ஸும் நான் ஆனில் தான் விட போகிறேன் இந்த ரூமில். எதாவது நடந்துச்சுன்னா இதில் கேப்சர் ஆகும். இந்த ரூமில் உங்களை தனியாக விட்டு போகிறேன். நீங்களே என்ன நடக்குதுன்னு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? பாய். பார்த்து பத்திரமா இருங்க. டாடா. லவ் யூ. மொத்தம் 3 கேமராவை செட் பண்ணிட்டோம் கைஸ் இந்த வீட்டில். இப்போ நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது எனக்கு. இந்த கேமரா கேஜெட்ஸ்லாம் எடுத்து ஒன்று கனெக்ட் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். ரொம்ப தூரம் வர தனியாக கார் ஓட்டிகிட்டு ட்ராவல் பண்ணி வந்தேன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. லிட்டரலாக அடித்து போட்ட மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் போயிட்டு. அண்ட் ஃபுட்டெல்லாம் வேறு ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்ததும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு பவர் நேப் போட்டுட்டு கரெக்டாக 12 மணிக்கு நம்ம ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. தனியா இருக்கல, இப்படிதான் அப்பப்போ லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருப்பேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? பை. கேட்டுச்சா? இந்த கேமராவில் தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு பிரச்சனை. ரொம்ப லூஸாக தான் இருக்குது. பகல்லே ஆக்சுவலாக இந்த டோர் நான் சரியாக லாக் பண்ணதுனால காற்றுக்கு வந்து இந்த டோரு, அந்த டோரு, அப்புறம் அந்த கொசு வர டோர் 3மே அட் அ டைமில் லாக் ஆச்சு. ஒரு செகண்ட் கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் தான் அதை நான் கண்டுபிடிச்சேன். காற்றுன்னு காற்று அடிக்கிற சவுண்ட். இங்கேயே ஒரு பால்கனி இருக்கும், காட்டிடுறேன். பேய் தான், நான் இல்லை. சரி, நான் தான் பேய் இல்லை. ஐயோ வளர்றனே. அச்சோ. குட்டி பால்கனி. பின்னாடி நமக்கு பெரிய பால்கனி இருக்கு. பேர் ஓடுறது கஷ்டம். ஓடியாச்சு. இது வந்து டோர்லேயும் உள்ளே லாக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, திறக்க முடியல. போகவும் கூடாதுன்ட்டாங்க. we have to respect their privacy. லாக் பண்ணோம் நான்.
இது நம்ம பாத்ரூம். நல்லா செஸ் போர்டு மாதிரி டைப்ஸில் போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. இந்த பேட்டர்ன்ஸ்லாம் பார்க்கும்போதே ட்ரிப்பியாக இருக்குது. கீச்சுன்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு, டோர் ஓப்பன் ஆகினா வரும்ல, அப்படியா இருந்துச்சு தெரியல. ஓகே, now it's time to rest. இருக்கீங்களா? இன்னும் இங்கதான் இருக்கீங்களா? இன்னைக்கு நைட் ஃபுல்லா நீங்களும் நானும் மட்டும்தான். இந்த ஒரு நைட் மட்டும் தான் நான் இங்க இருப்பேன். நீங்க ஏதாச்சும் தெரியப்படுத்தணும்னா என்கிட்ட தெரியப்படுத்தலாம். உங்க குடும்பத்தோட இந்த துயரமான மரணத்தை பத்தி நான் இன்னும் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துவேன். அன்னைக்கு நைட் உண்மையாவே என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். கொஞ்சம் அமானுஷமா நடக்க ஆரம்பிக்குதுன்றாங்க.
கைஸ் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன், வந்துருச்சு. ஃபுட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். பூவா சாப்பிட்டா தான் நல்லா தெம்பா எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும் இந்த இடத்துல. கைஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் ரெஸ்ட்டு தான். கரெக்டாக 12 மணிக்கு நான் எழுந்திக்கணும். அலாரம் வச்சுட்டு தான் படுக்க போகிறேன். கொஞ்சம் நேரம் தூங்கினா தான் இன்னும் கொஞ்சம் பிரிஸ்காக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஆக்சுவலாக எனக்கு தூக்கமே வராது. நல்ல நாள்லேயே நான் தூங்க மாட்டேன். இது கெட்ட நாள், கெட்ட சகுனம் நடக்கிற இடம், கெட்டது மட்டுமே நடக்கிற இடம் இது. இங்கே எப்படி எனக்கு தூக்கம் வரும்? கண்டிப்பாக தூக்கம் வராது. அட்லீஸ்ட் கண்ணு மூடி ஒரு 1 hour ஆச்சும் கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். அதனால நான் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஏதாவது நடந்துச்சுன்னா நீங்கள் பார்ப்பீங்க. எனக்கு சத்தம் கேட்கும். ஒரு வேளை நான் முடிச்சுட்டு இருந்தேன்னா கேமரா எடுத்து டப்புன்னு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறேன். சரிங்களா? நீங்களும் பார்த்துட்டே இருங்க எதாவது நடக்குதான்னு. அந்த ரூம்லேயே ஒரு கேமரா வச்சுருக்கேன். லைட்லாம் ஆஃப் பண்ணிடுறேன். அந்த ஒரு ரூமில் மட்டும்தான் லைட் எரிய போகுது. ஹால், நான் தூங்குற அந்த ரூம் எல்லாத்துலேயும் லைட் அணைக்க போகிறேன். நைட் விஷன் கேமரா இருக்குல்ல நம்ம கிட்ட. எது நடந்தாலும் எது வந்தாலும் தெரிஞ்சிடும். கடைக்கு தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சுன்னா மன வருத்தமாயிடும் எனக்கு.